ஷூட்டிங்கில் எல்லாரும் இருக்கும் போதே அது நடந்துச்சு. ரோஷினி திடீரென உடைத்த உண்மை சம்பவம். தமிழ் தொலைக்காட்சி தொடர்களின் மூலம் அறிமுகமாகி ஒரே ஒரு சீரியலில் உச்சகட்டத்தை அடைந்து இன்று சின்ன திரைகளில் டாப் ஹீரோயினாக வலம் வருவது மட்டுமின்றி திரைப்படங்களிலும் நடிக்க தொடங்கி ரசிகர்களை கவர்ந்து வருபவர்தான் நடிகை ரோஷினி ஹரிப்பிரியன். இவர் தனியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய பாரதி கண்ணம்மா என்னும் சீரியலின் மூலம் அறிமுகமானார். முதலில் அந்த சீரியல் நல்ல வரவேற்பை பெறாமல் இருந்தாலும் கூட அதன் பிறகு அதிகளவில் ரசிகர்கள் இந்த சீரியலை பார்க்க தொடங்கினர். இவரின் உண்மையான பெயர் ரோஷினி ஹரிப்பிரியன் என்பதை காட்டிலும் அனைவருக்கும் கண்ணம்மா என்று கூறினால்தான் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு இந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு கிட்டியது. இந்த சீரியலின் முதல் பாகம் நல்ல வரவேற்பை பெற்று வந்த சமயத்தில் முடிவுற்ற காரணத்தினால் ரசிகர்கள் அனைவரும் பெரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். தொடர்ச்சியாக பாரதி கண்ணம்மாவின் இரண்டாவது பாகம் எடுக்கப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதன் பிறகு இரண்டாம் பாகம் முடியவே ரோஷினி ஹரிப்பிரியன் குக் வித் கோமாளி என்ற தனியார் தொலைக்காட்சி நடத்தும் சமையல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் குக்காகவே இவர் இருந்து வந்த நிலையில் அதிலும் நல்ல வரவேற்பை பெற்று அதன் பிறகு தொடர்ந்து பணிகளை செய்து வந்தார். இதன் பிறகு தற்போது கருடன் திரைப்படத்திலும் இவருக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்து திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். முதலில் டிக்டாக் போன்ற செயலிகளின் மூலம் திறமையை வெளிக்காட்டி இன்று சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரைகளில் சாதிக்கும் அளவிற்கு தனது முயற்சியால் வளர்ந்திருக்கிறார். இந்த நிலையில் பாரதி கண்ணம்மா சீரியல் ஷூட்டிங் போது அவருக்கு ஏற்பட்ட அவமானம் குறித்து அவர் பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அவமானம் குறித்து அவர் கூறியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. முதலில் டிக்டாக் செயலி மூலம் தனது திறமையை வெளிக்காட்டி அதில் புகைப்படங்கள் வீடியோக்கள் பதிவிட்டு வந்த ரோஷினி ஹரிப்பிரியன் பாரதி கண்ணம்மாவின் இயக்குனர் பிரவீன் பெனட் சீரியலின் ஆடிஷனில் சென்னையில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் அதை நீ முதலில் நம்பாமல் இருந்த ரோஷினி அதன் பிறகு நண்பர்கள் அனைவரும் கூறுவதை தொடர்ந்து உண்மைதான் என நம்பி ஆடிஷனை கலந்து கொண்டு அதன் பிறகு தேர்ச்சி பெற்று சீரியலில் ஹீரோயினாக நடிக்க தொடங்கியதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஷூட்டிங் நடந்து கொண்டே இருக்கும் போது ஓடுவது போன்ற சீன் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டதா. அந்த அவமானம் குறித்து அவரே கூறியிருப்பது அனைவரையும் நகைச்சுவையில் ஆழ்த்தியிருக்கிறது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஏதோ மாற்றம் ஏற்பட்டது போன்று தோன்றியிருக்கிறது. அவரின் ஒட்டுமுடி கீழே விழுந்து விட்டதா. இந்த நிலையில் கீழே விழுந்த கூந்தல் முடியை எடுப்பதா அல்லது தொடர்ந்து ஓட வேண்டுமா என்று தெரியாமல் பாலத்தில் ஓடி வந்தாராம். அதன் பிறகு அதை பற்றி டைரக்டரிடம் கூறியதும் அந்த சீனில் பேக் ஷாட் வைக்காமல் ஃப்ரண்ட் ஷாட் மட்டும் கவர் ஆகும் வகையில் எடுத்து விட்டனர். அப்போது ஷூட்டிங் பார்ப்பதற்கு பல பேர் நின்று கொண்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவருமே இதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். இப்படி முடி கீழே விழுந்தது எனக்கு பெரிய அவமானமா போயிருச்சு என்று பேட்டியில் ரோஷினி கூறியிருக்கிறார். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.